வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,092ல முடிஞ்சிருக்கு. நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம சொல்லப் போறது புரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்திக்கே இந்த மாரி ஒரு ட்ரெண்ட போட்டு அத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அது உங்களுக்கு கத்துக்கிறதுக்காக தான். என்ன மாரியான ட்ரெண்ட் இது அப்படின்றத, அதாவது என்ன மாரியான பேட்டர்ன் அப்படின்றத நீங்க சொல்றதுக்காக ஒரு கமெண்ட்ஸ்ல குடுத்திருந்தேன். அத நீங்க போன வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு பேரு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சர் பண்றதா சொல்லியிருந்தேன். இதுக்கு பேரு என்னன்னா, ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் அப்படின்னு பேரு. ஸோ இந்த மாரி ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, உயரத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா இன்னைக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ஸோ பாசிட்டிவா முடிஞ்சாலுமே நாளைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா, எப்படின்றது நம்ம மேல போகுமா? இல்ல கீழ வருமா? அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க நண்பர்களே. இப்போ இந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணுமா? அப்படின்றது தான் நம்மளுடைய டாஸ்க்கு. ஸோ இந்த கேப்ப கண்டிப்பா ஃபில் பண்ணும் அப்படின்றது தான் என்னுடைய என்னுடைய வியூவு. ஸோ நீங்களும் இத பத்தி தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுடைய பெர்செப்ஷன், அதாவது உங்களுடைய வியூ என்னன்றத சொல்லுங்க. மேல போகுமா? அடுத்து கீழ வருமா? அப்படின்றத சொல்லுங்க. இப்போதைக்கான ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் பார்த்தா 24,575 தான் இருக்கு. ஸோ மேபி அங்க தொட்டுட்டு கீழ வரலாம். இல்லன்னா நீங்க இந்த கேப்ப ஃபில் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, என்னுடைய பிரெடிக்ஷன் படி இந்த கேப்ப ஃபில் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா. அதனால கீழ தான் வரும்ன்றது என்னுடைய பிரெடிக்ஷன். ஸோ நேத்திக்கு கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் இது வந்து. சரிங்களா? ஸோ நீங்க வந்து சொல்லுங்க நண்பர்களே, அடுத்தது என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பத்தி.